ஹாய் மக்களே 90 ஃபீட்டில் சாயங்காலம் பிளாட்ஃபார்ம் கடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் வந்து இப்போ சைனை பற்றி தான் 90 ஃபீட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன். இது வந்து ஹிமாலயா ஹோட்டல். இது வந்து நம்ம தமிழ்காரங்க கள்ளிக்குளத்துக்காரங்களோட ஹோட்டல். மும்பை பொறுத்தவரை ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட விட மாட்டாங்க. அதில் ஒரு கடையை போட்டுருவாங்க. அது ஒரு பழக்கடை, காய்கறி கடை. இது ஒரு தமிழ்காரங்க நடத்துகிற சைபர். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்வீட்ஸ் கடை. அது ஒரு தமிழ்காரங்க நடத்துகிற மெடிக்கல் தான். இங்கே நிறைய தமிழ்காரங்க கடையும் இருக்குது. ரோட்டில் 2 சைடுமே நிறைய கடை இருக்குது. இப்போ நான் வந்து சைனை பார்த்து போகிறனால இந்த சைடில் உள்ள கடைகள் மட்டும் போடுறேன். இது நிறைய துணி கடை. சீசனுக்கு தகுந்த மாதிரி 90 ஃபீட்டில் உள்ள அந்த கடைகள் அப்டேட் ஆகிடும். இப்போ வந்து நல்ல குளிர் சீசனால மதியம் நல்லா வெயில் அடிக்க, ஆனால் அதுக்கு நைட் அதுக்கு ஆப்போசிட் அப்படி ஒரு குளிர் அடிக்க. அதனால நிறைய பிளாங்கெட், ஸ்வெட்டர், ஜாக்கெட், வேற துணியில நிறைய வித்தியாசமான துணிலெல்லாம் நல்லா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு பேண்ட், நிறைய பேண்ட் எல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க. பேண்ட் கடை இங்கே நல்லா இருக்குது நிறையா. அதுக்கப்புறம் இங்கே கடைகளுமே துணியெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு துணி, இதெல்லாம் ஒரு செட்டோட நம்ம எடுத்தோம்னா 150 ரூபா தான். பொட்ட பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இது செருப்பு கடை. சின்ன குழந்தைங்களுக்கு மாற்ற தொப்பி, குள்ள, அதுக்கப்புறம் சாக்ஸ், இது எல்லாமே நிறைய அங்கே இருக்குது. எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தொப்பியெல்லாம் வேறு ஷேப்பில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே இப்போ ஃபுல் கை ஃபுல் கேண்டு சட்டை குளிருக்காக. அதுக்கப்புறம் இந்த சட்டை, பேண்ட் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. யாரெல்லாம் 90 ஃபீட்டில் இந்த மாதிரிலாம் போய் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க பண்ணுங்க. நான் இங்கெல்லாம் துணி வாங்கியிருக்கேன். நம்ம வெளியே யூஸ் பண்ணுற மாதிரி துணி கடையுமே இங்கே இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம துணி பேண்ட் எல்லாம் வாங்கலாம். நான் என் பசங்களுக்குலாம் இங்கே வாங்கியிருக்கேன். பிளாங்கெட் கலெக்ஷன் வந்து நம்ம 90 ஃபீட்டில் சூப்பராகவே இருக்குது. இப்போ குளிருக்கு நிறைய பேர் போர்வெல்லாம் வாங்குறதுக்கு தேடுவீங்க. நம்ம அங்கே வந்து கம்பளி, வேறு காட்டன் போர்வை, பாலிஸ்டர் போர்வை, எல்லா போர்வையுமே சூப்பராகிட்டு நிறைய கலரில் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அதனால் ஈவினிங் டைமில் போங்க. 4 மணிக்கு பிறகு ஃபுல்லாகவே நம்ம 90 ஃபீட்டில் ஃபுல்லாக கடை தான். தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கிடுங்க. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு துணி கடை, செருப்பு கடை, வேறு பெல்ட் கடை எல்லாமே இங்கே இருக்குது. அதுலேயும் இந்த பெல்ட்டோட லாக் சிஸ்டம் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஃபாலிதா கடை, ஜூஸ் கடை, அப்புறம் ஒரு ஸ்வீட்ஸ் கடை எல்லாமே லைன். நம்ம ட்ராவலிங் பண்ணுற பெட்டி, பேக், வேறு ட்ராலி பேக், பெட்டி எல்லாமே இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். அதுவும் வந்து ஜிப் வச்சு அந்த பேக் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் தாராவில தான் பண்ணுறாங்க. யாரெல்லாம் 90 ஃபீட்டில் இப்படி ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ரோட்டை கிராஸ் பண்ணால் லெதர் பேக்கு கடை, அதை நான் அடுத்த வீடியோவில் போட்டுரு. இப்போ என் பையனுக்கு கூட போகிறேன், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. டாடா, பை பை, சி யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.